ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 10 கொஷின் வந்து கேலண்டர் சம்மில் வந்து எழுதியிருப்பீங்க. முன்னாடி வந்து அது சம் வந்து நடத்தலை. இப்போ வந்து அந்த 10 சம்லேயே வந்து எல்லா மாடல்ஸும் வந்து கவர் ஆகிடுது. ப்ளஸ் வந்து காலண்டர் வீடியோவும் தனியாக வந்து நான் வந்து போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இன்னொன்று ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, குரூப் 4 வந்து கிளியர் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி, இன்னுமே வந்து இப்படி நடக்காது. கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் வந்து டெஸ்ட் வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 28 பிப்ரவரி. இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கையால் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து 10 கொஷினுக்குமே வந்து தனியாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 28 பிப்ரவரி 2020 வந்து வெள்ளிக்கிழமைன்னு இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, 30 டிசம்பர் 2015 வந்து என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போது 2020 2015 என்ன இருக்குது, முன்னாடி போயிருக்கு. கரெக்டாக? இப்போது 30 டிசம்பர் 2015, இப்போது 30 டிசம்பர் 2015 என்னென்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 28 பிப்ரவரி 2020 வெள்ளிக்கிழமைன்னு தெரியும். ஓகேவா? இப்போது இந்த 28 பிப்ரவரி 2020, இப்போது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த வருஷம் நம்ம பிறந்தநாள் வந்து திங்கக்கிழமை வந்துச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் நம்ம பிறந்தநாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் வரும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம பிறந்தநாள் வந்து புதன்கிழமை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதே டேட்டு ஒவ்வொரு நாள் வந்து என்ன ஆகும்னா தள்ளி போகும். இதே சப்போஸ் லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா 2 நாள் தள்ளி போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 2009ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2009 திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2010 என்ன கிழமையாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமை. இப்போ 2009 திங்கக்கிழமை உங்கள் பிறந்தநாள் வருதுன்னா 2010 உங்கள் பிறந்தநாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஓகேவா? 2011 நம்ம பிறந்தநாள் எப்போ வரும் அப்படின்னா செவ்வாய்னா புதன் வரும். இப்போது 2012 என்ன ஆகும்? இந்த இடத்துல லீப் இயர் பிப்ரவரி 29 ஒன்று ஆட் ஆகும். கரெக்டாக? இது லீப் இயராக இல்லையான்னு 4ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து 2012 லீப் இயர்னால் புதன்கிழமைங்கிறது வியாழன் விட்டுட்டு வெள்ளிக்கிழமையாக வரும். ஓகேவா? லீப் இயர்னால் மட்டும் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் போகும், ஒரு நாள் தள்ளி போகும். ஓகேவா? மிச்சப்படி சேம் அடுத்தடுத்த நாள் வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து வரும். இதை மட்டும் வந்து கான்செப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து ஈஸியாக வந்து கேலண்டர் சம் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போ 28 பிப்ரவரி 2020 வெள்ளிக்கிழமை. இந்த இடத்துல எழுதியிருக்கேனா? 28 பிப்ரவரி 2020 வெள்ளிக்கிழமை. இதே 28 பிப்ரவரி 2015 என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போது அதுலேருந்து ரிவர்ஸில் போயிருக்கேன். 2020 அப்போது 2019 பிப்ரவரி 28 என்னவாக இருக்கும்? வியாழக்கிழமையாக இருக்கும். ஓகேவா? அதே 2018 பிப்ரவரி 28 என்னவாக இருக்கும்? புதன். அப்போது 2017 என்னவாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். 2016ங்கிறது லீப் இயரு. 2016 லீப் இயர்னால் நடுவில் என்ன ஆயிரும்? திங்கக்கிழமை வந்து மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் முன்னாடி என்ன ஆகும்? இது வந்து ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கும். கரெக்டாக? திங்கக்கிழமையை விட்டு அப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கும். ஓகேவா? 2015 அப்போ என்னவாக இருந்திருக்கும்? சனிக்கிழமை. அப்போது பிப்ரவரி 28 2015 சனிக்கிழமைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது இந்த சனிக்கிழமையை வச்சுக்கிட்டு இப்போ பிப்ரவரியிலேருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 30 வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிசம்பர் 30 கேட்டிருக்காங்க. இப்போ பிப்ரவரி 28 2015. அப்போ பிப்ரவரி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மார்ச்சில் இருந்தால் வந்து மார்ச் 1 இருந்தால் கணக்கு வரப்போகுது. கரெக்டாக? அப்போது மார்ச்சில் வந்து மொத்தம் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள், மேயில் 30 நாள், ஜூனில் 30 நாள், ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31 நாள், செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பர் 30 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ டிசம்பர் 30 வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் கூட்டினா 305 வருது. ஓகேவா? இந்த 305 7ஆல் டிவைட் பண்ணால் 43 வாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கும். ஓகேவா? இந்த 4 என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமைக்கு அடுத்து 4 கூட்டுங்க. சனிக்கிழமைக்கு அடுத்து என்ன வரும்? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். அப்போ ஆன்சர் என்னது? புதன்கிழமைங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த கொஷின் வந்து புரிஞ்சிச்சா? புரியலன்னா வந்து திரும்ப வந்து ஸ்லோவாக வச்சு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து புரியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டா காலண்டர் சம்மில் எவ்வளோ கஷ்டமானது கேட்டாலும் வந்து போட்டுடலாம். இதை விட ஷார்ட்டாகவும் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரே கான்செப்ட் தான். இதை வந்து நீங்கள் ஸ்பீடாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சம்மாக இருந்தாலும் வந்து நம்மளாக வந்து எடுத்துடலாம். ஓகேவா? எந்த வருஷம் கேட்டாலும் அதை வந்து கேட்டிருக்கிற வருஷத்துக்கான அந்த டேட்டா மாற்றிட்டு
திரும்ப வந்து நம்ம இந்த மாதிரி போய் கவுண்ட் பண்ணி போடுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கவுண்ட் பண்ணி போடுறது இந்த மாதிரி போட்டுருங்க. சரி, ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். 1990 சேம் இயர் வந்து திரும்ப எப்போ வரும் அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? 1990. இப்போது 1990 நவம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் 5 திங்கக்கிழமை வருது அப்படின்னா இன்னும் எப்போ வந்து அதே காலாண்டர், இப்போது அதே காலாண்டர் திரும்ப வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது 1990 சேம் இயர் எப்போ வரும்? இந்த சேம் இயர் கான்செப்டுக்கு இந்த மேலே உள்ளதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. 28/6/11/11 இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 28/6/11/11 28/6/11/11. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது 1990க்கு முன்னாடி எது லீப் இயர்னு எடுத்துக்கணும். 1990 கண்டிப்பாக லீப் இயர் கிடையாதுன்னு தெரியும். 89 லீப் இயர் கிடையாது. 88 லீப் இயர். 88 லீப் இயராக இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்க? /4 போட்டு பார்ப்பீங்க. கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும்? லீப் இயர்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? சரி, அப்போது லீப் இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ +28ன்னு இருக்கா? +28 கிட்ட அந்த லீப் இயர் எழுதிடணும். அதுலேருந்து ரிவர்ஸில் அப்படி அதுலேருந்து எழுதிட்டே போகணும். 88, 89, 90. இப்போது இந்த 90 எதுக்கு நேராக வருதோ அதை வந்து அந்த இயர் கூட கூட்டிக்கணும். இப்போ 1990 கூட 11 கூட்டிக்கணும். அப்போ என்ன வரும்? 2001. இப்போது 1990 வந்த கேலண்டரும் 2001 வர கேலண்டரும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து 1988 கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 88 அந்த லீப் இயர்லேயே எழுதியிருப்பீங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டே எழுதியிருப்பீங்க. அப்போது 88 கூட என்ன பண்ணிக்கணும்? 1988 கூட 28 கூட்டிக்கணும். 28 கூட்டினா என்ன வரும்? 16க்கு 6 மிச்சம் 1, 10 11க்கு 1 மிச்சம் 1 0 மிச்சம் 1 2018. அப்போது 2018 வந்த கேலண்டரும் 1988 வந்த கேலண்டரும் சேமாக இருக்கும். ஓகேவா? சேம் டேட்டு சேமாக இருந்திருக்கும். சரியா? இதுதான் வந்து கொஷின். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 28/6/11/11. ஓகேவா? அதுக்கடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள். அக்டோபர் 10, 2021 வந்து என்ன கிழமை அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் உள்ளே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த இதை வந்து போட முடியும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டு, எந்த டேட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிறந்தநாளாக இருந்தால் கூட சரி, எதுவாக இருந்தாலும் எந்த டேட்டு கொடுத்தாலும் இந்த டேட் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து டிசம்பர்லேருந்து இதுக்கு வந்து நிறைய இருக்குது. ப்ரொசீஜர் வந்து நிறைய இருக்குது. மொத்தம் 3 இது வந்து மனப்பாடம் பண்ணணும். என்னென்னா மனப்பாடம் இல்லை, நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதே சொல்லிடுறேன். ஓகேவா? மந்த்து கோடு, டே கோடு, செஞ்சுரி கோடு, இந்த 3ஐயும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? மந்த்து கோடு, டே கோடு, செஞ்சுரி கோடுன்னு சொல்லி 3 இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த்து கோடு வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எழுதிக்கணும். அது எப்படின்னா 144. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேவா? 144. 144ங்கிறது என்ன? இது ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இப்போ சொல்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வச்சுக்கோங்க. 144. 144ங்கிறது என்னது? 12 ஸ்கொயர். அப்போது 12 ஸ்கொயரை அப்படியே எழுத போகிறீங்க. கரெக்டாக? 3க்கு 12 ஸ்கொயர் வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்கு 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் 25ன்னு எழுதக்கூடாது. 0 போட்டு எழுதுங்க, கரெக்டாக இருக்கும். 0 25 3 டிஜிட்டாக எழுதுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ 0 25ன்னு எழுதுனா மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்குடைய தெரிஞ்சு போச்சா? இப்போது அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து 0 போட்டு தான் எழுதணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 36 வரும். அது என்ன போட்டு எழுதணும்? 0 போட்டு எழுதணும். அப்போ 0 36. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு 12 ஸ்கொயர் +2. அப்போ என்ன வந்துடும்? 146 வந்துடுமா? இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை. 12 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் +2. ஓகேவா? 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் எழுதுகிறப்ப மட்டும் 0 போட்டு எழுதுனா ஜனவரியிலேருந்து டிசம்பர் மந்த்துக்கு வரைக்கும் உள்ள கோடு வந்து நம்ம மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகேவா? இப்படியே வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து எழுதி பார்த்துருங்க, சொல்லி பார்த்துருங்க, மறக்காது. சரி, ஓகே. டே கோடு பாருங்கள். டே கோட்னா சனிக்கிழமை 0ன்னு எடுத்துக்கணும். சனினாலே ஆகாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி வச்சு சனியை 0ன்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சனி 0னா அதுலேருந்து வரிசையாக போட்டுருங்க. ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரைக்கும் 6 நாள். ஓகேவா? சரி, இப்போ செஞ்சுரி கோடு எப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. செஞ்சுரி கோடு
1500 விட்டுருங்க, இது ஈஸி தான், நான் சொல்கிறது மட்டும் யோசிச்சுக்கோங்க. இப்போ 1600 மட்டும் யோசிச்சுக்கோங்க. 1600ங்கிறது லீப் இயர் கரெக்டாக? 1600ங்கிறது என்னது? லீப் இயர். இப்போது 1600 லீப் இயர் வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்த 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 அறிவு இருக்கும் லீப் இயரில் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த இடத்த 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வர்ற ஒவ்வொன்றுக்கும் 2 கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 1700 வந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 கம்மி பண்ணால் 4 வந்துடும். அப்போ 1800 வந்தால் 2 கம்மி பண்ணால் என்ன வந்துடும்? 2 வந்துடும். 1900 வர்றப்போ என்ன ஆயிரும்? 2 கம்மி பண்ணால் 0 ஆயிரும் திரும்ப. கரெக்டாக? இப்போது அப்போ 2000 வந்துருச்சா? 2000ங்கிறது லீப் இயர். அப்போ அங்கே என்ன வரும்? 6 வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 2100 அந்த மாதிரி அடுத்து போயிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போது மந்த்து கோடு முடிஞ்சு, டே கோடு முடிஞ்சு, செஞ்சுரி கோடு முடிஞ்சு. இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எந்த நாள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது ஸ்டெப்பு 1 பாருங்கள். அதுக்கு மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. டே கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற டேட் எழுதிடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ அக்டோபர் 10 2021. அக்டோபர் 10ல் டேட் என்னது? 10. அப்போ ஃபஸ்ட்டு எழுதிட்டேனா? சரி, ஓகே. அதுக்கடுத்து மந்த்து கோடுனா அக்டோபர் மந்தோட கோடு என்னது? 1. கரெக்டாக? அக்டோபர் மந்தோட கோடு 1ன்னு எழுதிட்டேனா? அதுக்கடுத்து செஞ்சுரி கோடுனா இது 2021. 2021 எந்த காலண்டருக்குள்ளே வரும்? இந்த இடத்துல வரும். கரெக்டாக? அப்போ செஞ்சுரி கோடு என்னது? 6. அப்போ 6 எழுதிட்டேனா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு 2 டிஜிட்னா இயரோட லாஸ்ட்டு 2 டிஜிட் என்னது? 21. அந்த 21 எழுதிட்டேனா? அதுக்கடுத்து லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவைடட் பை 4. லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவைடட் பை 4னா அப்போ இந்த இடத்துல பண்ணியிருக்கேனா? 21 டிவைடட் பை 4 என்ன வரும்? 5 வரும். அதாவது 5×20 மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 விட்டுருங்க. அந்த 5×20 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ ஃபுல்லாக டிவைட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 5ங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் சர்க்கிள் முடிஞ்சு, அதனால் 5 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ரிமைண்டரை விட்டுருங்க. ஓகேவா? இப்போ 5. ஓகே. இப்போது இந்த இதெல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த இதெல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 43 வரும். இந்த 43 என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ரிமைனிங் என்ன வருது? 1 வருது. அந்த ரிமைனிங் 1ங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். 1ங்கிறது என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஆன்சர் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? இந்த டே கோடு, செஞ்சுரி கோடு, மந்த்து கோடை ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு தான் இந்த சம் செய்ய முடியும். ப்ளஸ் இந்த ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டே எழுத போகிறோம், அடுத்து மந்த்து கோடு எழுத போகிறோம், அடுத்து செஞ்சுரி கோடு எழுத போகிறோம், அதுக்கடுத்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டு, அடுத்து லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவைடட் பை 4. இதை ஒய்யாமல் எழுதி வச்சுக்கோங்க. ஒய்யாமல் ரிப்பீட்டடாக பாருங்கள். எக்ஸாமில் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? டைம் போகாது. ரிப்பீட்டடாக டெய்லி எடுத்து பாருங்கள் இதை. சரி, ஓகே. அதுக்கு அடுத்த சம் போகலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சம் நம்ம ஆல்ரெடி செஞ்ச கான்செப்ட் தான், ஈஸி தான். ஓகேவா? 10 ஜூலை 2011 ஞாயிற்றுக்கிழமை. 10 ஜூலை 2019 என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சேம் டேட்டு. அப்போது நம்ம பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 ஜூலை 2011 நம்ம பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. அப்போ 10 ஜூலை 2019 எப்போ வரப்போகுதுன்னு தான் கேட்டிருக்கு. அப்போ ரொம்ப ஈஸியில் 2011 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் லீப் இயர் வந்தால் மட்டும் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஒரு நாள் விட்டுட்டு கணக்கு சேர்க்கணும்னு சொன்னேன். மிச்ச நாள்னால் அடுத்தடுத்து அப்படியே சேர்க்கணும். ஓகேவா? இப்போ 2012ங்கிறது என்ன இயர்? லீப் இயர். கரெக்டாக? அப்போது ஞாயிறுனா திங்களை விட்டுறணும். திங்களை விட்டுட்டு செவ்வாயை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 2013 அதே கிழமை என்ன வரும்? புதன்கிழமை வரும். 2014 என்ன வரும்? வியாழன். 2015 வெள்ளிக்கிழமை வரும். 2016ங்கிறது என்னது? லீப் இயர். அப்போது வெள்ளினா சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும். 2017 அப்போ என்ன ஆகும்? திங்கள். 2018 என்னது? செவ்வாய். 2019 என்னது? புதன்கிழமை வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னென்னா புதன்கிழமை. 2019 ஜூலை 10 புதன்கிழமை. ஆன்சர் புதன்கிழமை. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். நேற்று திங்கள், இன்று முதல் 89 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நேற்று திங்கக்கிழமை, இன்று முதல் 89 நாட்களுக்கு பிறகு. அப்போ நேற்று திங்கள்னா இன்றைக்கி என்ன கிழமையாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். 89 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன வந்துடும்? 5 வந்துடும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து 5 நாளாக கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, சரி. அடுத்த கொஷின் பார்த்துடலாம். இதுக்கு அடுத்தலாம் அதே சேம் கான்செப்ட் தான் வரும். நீங்களாகவே எழுதிடலாம். ஓகேவா? ஏப்ரல் 2001 செவ்வாய் எந்த தேதியில் வந்தது? ஏப்ரல் 2001 செவ்வாய் எந்தெந்த தேதியெலாம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ ஏப்ரல் 2001 இருந்தாலும் பரவாயில்ல, ஏப்ரல் 2005 இருந்தாலும் பரவாயில்ல, எது கொடுத்தாலும் பரவாயில்ல. 1 ஏப்ரல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். 1 ஏப்ரல் என்ன வரும்? 1 ஏப்ரல் வந்து 1 ஏப்ரல் 2001 என்ன கிழமை வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? டேட்டு போடுவோம். இங்கே பண்ணோம்ல அதே கான்செப்ட் தான். டேட்டு, மந்த்து கோடு, சென்ச்சுரி கோடு, லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவைடட் பை 4 அதெல்லாமே போட்டு தான் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பேன். அப்படி கண்டுபிடிச்சா ரிமைனிங் வந்து 1 வரும். ரிமைனிங் 1 வந்து அது என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்போது ஏப்ரல் 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? ஏப்ரல் 1 ஞாயிற்றுக்கிழமைன்னா அப்போ 2 என்ன கிழமையாக இருக்கும்? திங்கக்கிழமையாக இருக்கும். 3 வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து செவ்வாய் வந்து எந்தெந்த தேதியில் வரப்போகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஏப்ரலில் 3 செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அதுக்கடுத்து 7 கூட்டினா 10 செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். 17 செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். 24 என்னவாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி ஏப்ரல் கேட்டாலும் சரி, மார்ச் கேட்டாலும் சரி, மே எந்த மந்த்து கேட்டாலும் 1 ஏப்ரல், 1 மே, 1 ஜூன் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்போது 1 என்ன கிழமைன்னா அதுலேருந்து அவங்க கேட்குற தேதி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. செவ்வாய், புதன், வியாழன் எது கேட்டாலும் வந்து அந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் +7 கூட்டினீங்கன்னா அடுத்தடுத்த டேட்டும் அதே தானே வரப்போகுது. அவ்வளோதான் இந்த சம்மு. சரி, ஓகே. அதுக்கடுத்து 7வது சம் பார்த்துடலாம். 19 ஜூலை 2000 வந்து புதன்கிழமை, 15 ஜூன் 2012 வந்து என்ன கிழமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 19 ஜூலை 2000 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே 19 ஜூலை 2012 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. ஃபஸ்ட்டு அப்போனா 19 ஜூலை 2000 என்ன கிழமையாக இருக்கும்? 2000ங்கிறது புதன்கிழமைனா 2001 வியாழன், 2002 வெள்ளி, 2003 சனி, 2004ங்கிறது லீப் இயர். அப்போ என்ன ஆகும்? ஞாயிறு விட்டுறணும், திங்கக்கிழமை. அதே மாதிரி 2012 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். 2012க்கு வந்து அதே கிழமை வியாழக்கிழமை வருது. அப்போது 19 ஜூலை 2012 என்ன கிழமை வந்துருச்சு? வியாழக்கிழமை வந்துருச்சு. அப்போது 19 ஜூலை 2012 வந்து வியாழக்கிழமை. ஓகேவா? இது வந்து 15 ஜூன் தான் கேட்டிருக்காங்க. ஜூலைக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 15 ஜூன்லேருந்து 19 ஜூலை வரைக்கும் எவ்வளோ நாள் வந்து நடுவில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். மொத்தம் 34 நாள் வந்து இருக்கும். ஓகேவா? 34 நாளை 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ரிமைனிங் 6 வரும். அப்போ வியாழன்லேருந்து முன்னாடி போகணும். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம 19 ஜூலை பின்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். 15 ஜூன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ 34 நாள் முன்னாடி தான் போக போகிறோம். அப்போ ரிமைனிங் வந்து என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. அப்போ வியாழன்லேருந்து 6 நாள் முன்னாடி போனால் என்ன வரும்? புதன், வெள்ளி, திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி. ஓகேவா? திரும்ப என்ன ஆயிரும்? வெள்ளிக்கிழமை வந்து நிற்கும். ஆன்சர் வந்து என்ன கிழமைன்னா வெள்ளிக்கிழமை. ஓகேவா? அதுக்கு அடுத்து 8வது கொஷின். 8வது கொஷின் ஆல்ரெடி போட்டது தான் நம்ம. 12 பிப்ரவரி 2011 சனிக்கிழமைனா 13 பிப்ரவரி 2015 என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. 12 பிப்ரவரி 2011 சனி. அப்போது 2011 சனினா 2012 என்னவாக இருக்கும்? லீப் இயராக இருக்கும். அப்போ சனினா ஞாயிறு விட்டு திங்கள் வந்துடும். 2013 செவ்வாய், 2014 புதன், 2015 வியாழன். அப்போது 2015 12 பிப்ரவரி வந்து வியாழன். நம்மளுக்கு 13 பிப்ரவரி கேட்டிருக்காங்க. அப்போ வியாழன்னா அடுத்த நாள் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். 94 நம்மளுக்கு 94 நாள் அதிலே கொடுத்துருப்பாங்க. பை டிவைட் பை 7 போட்டிங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அந்த புதன்கிழமைன்னு கொடுத்துருப்பாங்க கொஷினில். அப்போ +2 கூட்டினீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஆன்சர். சரி, ஓகே. அதுக்கடுத்த கொஷின் ஈஸி தான். 12 ஜனவரி 2017 சனிக்கிழமை, 31 ஆகஸ்ட் 2017 என்ன கிழமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 12 ஜனவரி 2017 சனிக்கிழமை அப்படின்னா அதே 21 ஜனவரி கொஷின் தப்பாக இருக்குது. 21 ஜனவரி 2017 சனிக்கிழமைன்னா அப்போது முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? 2011 ஜனவரி 21 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்படி ரிவர்ஸில் போவீங்களா? ரிவர்ஸில் போகிறப்பையும் 2016ங்கிறது முன்னாடி லீப் இயர்னால் அப்போ நடுவில் வெள்ளியை விட்டுட்டு வியாழன் போடணும். 2015 புதன், 2014 செவ்வாய், 2013 திங்கள், 2012ங்கிறது லீப் இயர். அப்போது திங்கள்னா அதுக்கு முன்னாடி ஞாயிறை விட்டுட்டு சனி போடுவீங்க. 2011 வெள்ளிக்கிழமை. அப்போது 21 ஜனவரி 2011 வெள்ளிக்கிழமைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆகஸ்ட் 31 தான் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 31 வரைக்கும் உள்ள டேட்டை வந்து நம்ம கூட்டணும். ஓகேவா? 21 நாள் போயிடுச்சு அப்படின்னா ஜனவரியில் இன்னும் 10 நாள் இருக்குது. அதுக்கடுத்து பிப்ரவரியில் 28 நாள், மார்ச் 31, ஏப்ரல் 30, அதுக்கடுத்து மே வந்து 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31 இதெல்லாம் கூட்டினா 222 வருது. 222 டிவைடட் பை 7 போட்டால் 31 வாரம் வந்து முடிஞ்சு போகும். ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 5. அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து 5 கூட்டினா என்ன வரும்னா புதன்கிழமை வந்து வரும். ஓகேவா? அப்போது 10வது கணக்குக்கு ஆன்சர் வந்து புதன்கிழமை. சரி, ஓகே. இதோட முடிஞ்சு எக்ஸ்ப்ளனேஷன். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் வந்து
அது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஏ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கீழே பார்க்குறப்போ இந்த கோடுக்கு வாட்டர்னால் கீழே கோடு போடுங்க, மிரர்னால் சைடில் கோடு போடுங்க. இப்போ வாட்டர்னால் இந்த கோடுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ இந்த ஏவோட இந்த கோடு தானே இருக்குது, அப்போ அதை தான் வந்து என்ன வரணும், ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? இதே வந்து இந்த சைடுனா இப்போ பி இருக்குது அப்படின்னா இங்கே மிரர் இமேஜ் அப்படின்னா இந்த கோடு போடுவீங்க. பி பக்கத்தில் இந்த 3 மாதிரி உள்ளது தான் இருக்குது, அப்போ இந்த பக்கம் 3 மாதிரி உள்ளது தான் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் வச்சு வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜில் எல்லா சம்ஸுமே வந்து எடுத்துடலாம். சரி, ஓகேவா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சு. அடுத்த டெஸ்ட்டு வந்து என்னென்னா காலண்டரும் ஸ்லாகிசமும் வந்து டெஸ்ட் இருக்கும். காலண்டரில் கிளாக்கும் ஸ்லாகிசமும் வந்து டெஸ்ட் இருக்கும். கிளாக் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து போட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்.